ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வெயில்ல வச்சா அது எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற வினிகரா மாறும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. அதே மாதிரி மனித மூளைக்குள்ள நேரடியா செயற்கை நுண்ணறிவை அதாவது ஏஐய இணைச்சு சிகிச்சை கொடுக்கறத பத்தி எப்படி சொல்றது, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி கற்பனை பண்ணிருக்கீங்களா? அதுவும் இப்ப சாத்தியம்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நேத்து வரைக்கும் கற்பனையா இருந்தது இன்னைக்கு நிஜமாகிடுச்சு. உங்களை நேரடியா அந்த ஆழமான பகுப்பாய்வு செஷனுக்குள்ள வரநேர்க்கிறேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தகவல்கள் மலை மாதிரி குவிஞ்சு ஒரு கட்டத்துல மூச்சு திணறல் வர்றத உணர்ந்திருப்பீங்க, சரியா? ஆமா, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை தான். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம அந்த மலைய குடைந்து வைரங்கள் எடுக்க போறோம். குறிப்பா ராமேக்ஸ் அகாடமியோட 10/3/2026 தேதியிட்ட நடப்பு நிகழ்வுகள் குறிப்புகளை பயன்படுத்தி அதில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு டேட்டாவையும் விடாம ரொம்ப கிளியரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அலச போறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தகவல்களை சும்மா லிஸ்ட் போட்டு மனப்பாடம் பண்றது ரொம்ப போர் அடிக்கிற வேலை. ஆனா அந்த டேட்டாவுக்கு பின்னால இருக்கிற ஏன், எப்படி அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுகிட்டு ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதையா மாறிடும். கரெக்ட். இன்னைக்கு நாம வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்க்க போறதில்ல. டெக்னாலஜி, பொருளாதாரம், வரலாறு, அப்புறம் சுற்றுச்சூழல், இது எல்லாத்துலயும் இந்தியா எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு பெரிய மேப் வரைய போறோம். எக்ஸாம்ல எந்த கோணத்துல கேள்விகள் வரும்னு நாம டீடைலா பேசலாம். சூப்பர், அப்படியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நடப்பு நிகழ்வுகள்ல இருக்கிற டிஎன்பிசி துளிகள் பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். இதுல இருக்கிற 11 முக்கிய தகவல்களை அதே வரிசையில பார்க்கலாம். முதல் விஷயம், தொழில்நுட்ப உலகத்துல இந்தியாவோட அடுத்த பாய்ச்சல் பத்தி. சர்வோத் அப்படின்னு அழைக்கப்படுற சார்வம் ஏஐ நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களை, அதாவது ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்றதுக்காகவே பிரத்யேகமா சர்வோத் புத்தொழில் திட்டம், சார்வம் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓ, இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆமா. இதை தொடர்ந்து 2வது நியூஸ் பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி எப்படி நேரடியா மக்கள் பயன்பாட்டுக்கு வருதுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மும்பை புறநகர் மாவட்டத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுங்க? இளைஞர்களோட திறன்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகப்படுத்த இந்தியாவோட முதல் ஏஐ அடிப்படையிலான சவால் திறன் கணக்கெடுப்பு, அதாவது ஸ்கில் சென்சஸை மும்பை தொடங்கியிருக்கு. இந்த 2 நியூஸ்க்கும் இருக்கிற லிங்கை நீங்க கவனிக்கணும். அதாவது சர்வம் ஏஐ மாதிரி நிறுவனங்கள் டெக்னாலஜியை உருவாக்குறாங்க. ஆமா. மும்பை நிர்வாகம் அந்த டெக்னாலஜியை கவர்னன்ஸ்குள்ள கொண்டு வராங்க. பல லட்சம் இளைஞர்களோட கல்வி தகுதி, அவங்களோட தனிப்பட்ட திறமைகள், சந்தையோட தேவை, இதையெல்லாம் மனுஷங்க உட்கார்ந்து துல்லியமா கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டம், சரியா? கண்டிப்பா கஷ்டம்தான். எரர் வர நிறைய சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா ஏஐயை யூஸ் பண்ணும்போது பாலிசி முடிவுகளை ரொம்ப துல்லியமா எடுக்க முடியும். இந்தியாவோட முதல் ஏஐ திறன் கணக்கெடுப்பு மும்பைல நடக்குது அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நிர்வாகம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக முக்கியமான ஒரு டேட்டா. கிளியர். அந்த டெக்னாலஜிலேருந்து அப்படியே நம்ம கட்டமைப்பு வளர்ச்சிக்கு போவோம். 3வது தகவல் தேசிய நீர்வழி 2, அதாவது NW2 அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே இந்தியாவோட முதல் ஆற்று வழி கலங்கர விளக்கங்களை, ரிவரைன் லைட் ஹவுசஸை இந்தியா உருவாக்க போகுது. அட, கடல்ல தான் லைட் ஹவுஸ் பார்த்திருப்போம், ஆத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஆத்திலையும் வருது. அடுத்து 4வது தகவல் மனிதவள மேம்பாடு பத்தி. டைம் இதழ் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டின் சிறந்த 16 பெண்கள் பட்டியல்ல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 3 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. யார் அந்த 3 பேர்? ரேஷ்மா கேவல் நரமணி, ரேஷ்மா சௌஜானி, அப்புறம் சஃபீனா ஹுசைன். இவங்க முறைய உயிரி தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் கல்வி, இந்த 3 துறைகள்ல சிறந்து விளங்குனதுக்காக இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 3 பேரோட பேர்களை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. வேற என்ன பார்க்கணும்? அவங்க சார்ந்த துறைகளும் ரொம்ப முக்கியம். பயோடெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், இந்த 3மே ஒரு நாட்டோட நிலையான வளர்ச்சிக்கான தூண்கள். எப்படி பிரம்மபுத்திரா நதியில கட்டுற லைட் ஹவுஸ் ஒரு உள்கட்டமைப்போ, அதே மாதிரி இது மனித உள்கட்டமைப்பு. நதி வழி கலங்கரை விளக்கங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்ல நைட் நேரத்திலையும் சரக்கு போக்குவரத்தை தடையின்றி நடத்த உதவும். இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றம். கரெக்ட். பொருளாதாரம் வளரணும்னா நமக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? அதுக்கான ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான் 5வது நியூஸ். சொல்லுங்க. லட்சத்தீவுல இருக்கிற கவரட்டி தீவுல
கடல் வெப்ப ஆற்றல் மாற்றம், அதாவது ஓடிஇசி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் அடிப்படையிலான நாட்டோட முதல் ஒருங்கிணைந்த ஆலை நிறுவப்பட்டு வருது. ஓடிசி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஆமா, இதை நான் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு பக்கம் கொதிக்கிற சூடான டீ கப்பையும் மறுபக்கம் ஐஸ் கட்டிகள் இருக்கிற குளிர்ந்த தண்ணியும் வச்சு அந்த வெப்ப வித்தியாசத்தை வச்சு ஒரு என்ஜினை ஓட்டுற மாதிரி. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. கடலோட மேற்பரப்புல இருக்கிற சூடான நீருக்கும் ஆழத்துல இருக்கிற குளிர்ந்த நீருக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு இங்க கரண்ட் தயாரிக்கிறாங்க. இது தெர்மோடைனமிக்ஸோட அடிப்படை விதி. எந்த ஒரு செயற்கை எரிபொருளும் இல்லாம கடல்லையே இத நாம பண்றோம். கவரட்டி தீவுல அமையிற இந்த நாட்டோட முதல் ஓடிஇசி ஆலை இந்தியாவோட மரபுசாரா எரிசக்தி பயணத்துல ஒரு பெரிய மைல்கல். இத புவியியல் மற்றும் அறிவியல் கோணத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாய ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ அறிவியல்ல இருந்து கொஞ்சம் நம்ம கலாச்சார பக்கம் திரும்புவோம். 6வது தகவல் மகாராஷ்டிராவோட ஜால்னாவுல நடக்கிற ஹட்டிரியாலா திருவிழா பத்தி. ஹட்டிரியாலா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஆமா, இது ஏதோ சாதாரண திருவிழா இல்ல. சமூக நல்லிணக்கம் மற்றும் கலாச்சார உள்ளடக்கத்தை வலியுறுத்துற 138 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டாடுற ஒரு மாபெரும் விழா. ஓ, 138 வருஷமா நடக்குதா? ஆமா. அதே மாதிரி 7வது செய்தி பாத்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தோட டார்ஜிலிங்ல இருக்கிற ராஜ்பவன்ல பழங்குடியின மரபுகளை கொண்டாடும் டார்ஜிலிங் மலை திருவிழாவை நம்ம குடியரசுத் தலைவரை தொடங்கி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இத கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஏஐ கணக்கெடுப்பு, ஓட்டை காலைன்னு நவீனத்தோட உச்சத்துக்கு போற இந்தியா, இன்னொரு பக்கம் 138 வருட பாரம்பரியம் கொண்ட ஹட்டிரியாலா, டார்ஜிலிங் பழங்குடியின மரபுகள்னு தம் வேர்களையும் கொண்டாடுது. ஆமா, ரெண்டும் பேலன்ஸ்டா போகுது. இந்த முரண்பாடு தான் நம்ம இந்தியாவோட பலமே. எக்ஸாம்ல கலாச்சாரம், சமூகவியல் பகுதிகள்ல இந்த மாதிரி மாநில திருவிழாக்களை புறுத்துக வடிவுல அடிக்கடி கேட்பாங்க. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச உறவுகளிலும் இந்த கலாச்சார பின்னணி எதிரொலிக்குது. அதுதான் 8வது தகவல். புதுதில்லியில அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது ORFம், வெளியுறவு அமைச்சகம் MEAவும் சேர்ந்து நடத்தின ரைசினா பேச்சுவார்த்தை 2026. இதோட தீம் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதோட கருப்பொருள் ரொம்ப ஆழமானது. சம்ஸ்காரா, உறுதிப்பாடு, இடமளித்தல், முன்னேற்றம். இங்கிலீஷ்ல சம்ஸ்காரா, அசர்ஷன், அகாமடேஷன், அட்வான்ஸ்மெண்ட். இது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை அப்படியே காட்டுது. எக்ஸாக்ட்லி. அடுத்து 9வது தகவல். மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய புரட்சி. பார்க்கின்சன் நோய்க்கான உலகின் முதல் ஸ்டெம் செல் சிகிச்சைக்கு ஜப்பான் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுல மூளையில டோபமைனை உற்பத்தி செய்யற நியூரான்களை மாற்றி அமைக்க iPS செல்ஸ், அதாவது தூண்டப்பட்ட ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்கள் பயன்படுத்தப்படுது. பார்க்கின்சன் நோய் அப்படின்றது மனிதனோட நரம்பு மண்டலத்தை சிதைச்சு ரொம்ப மோசமான உடல் நடுக்கத்தை ஏற்படுத்துற ஒரு கொடிய பிரச்சனை. இதுக்கு முக்கிய காரணம் மூளையில டோபமைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் குறையிறது தான். அந்த iPS செல்கள் எப்படி வேலை செய்யுது? இங்கதான் நம்ம iPS செல்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த செல்கள் ஒரு வெற்று காகிதம் மாதிரி. விஞ்ஞானிகள் இந்த வெற்று செல்களை புரோகிராம் பண்ணி டோபமைனை உற்பத்தி செய்யற மூளை செல்களா மாத்தி பேஷண்டோட மூளைக்குள்ள செலுத்துறாங்க. அடா, இது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆமா, உலக மருத்துவ வரலாற்றுல இது ஒரு மாபெரும் சாதனை. இதுக்கு முதல் ஒப்புதல் அளித்த நாடு ஜப்பான் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா மிக முக்கியமான டேட்டா. மருத்துவத்துறையில எப்படி எல்லைகளை விரிக்கிறாங்களோ அதே மாதிரி நிர்வாக எல்லையும் நம்ம தமிழ்நாடு விரிவுபடுத்துது. 10வது தகவல். வெளிநாட்டினர் தமிழ்நாட்டோட வாழ்க்கை முறை, வேலை மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள TN எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற டிஜிட்டல் தளத்தை தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. TN எக்ஸ்பர்ட் வெளியில பார்க்க ஒரு சாதாரண வெப்சைட் மாதிரி தெரியும். ஆனா இது அந்நிய நேரடி முதலீட்டை, அதாவது FDIயை ஈர்ப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த சாஃப்ட் பவர் உத்தி. ஓ, முதலீட்டை ஈர்க்கிறதுக்கா? ஆமா, வெளிநாட்டு வல்லுநர்களுக்கு நம்ம கலாச்சாரத்தை புரிய வைக்கிறது மூலமா ஒரு முதலீட்டுக்கு சாதகமான சூழல் உருவாகும். புரியுது. இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி 11வது தகவல் ஒரு பிரபஞ்ச அளவிலான செய்தி. வானியலாளர்கள் ACS, அதாவது ஆல்மா சென்ட்ரல் மாலிகுலர் ஜோன் எக்ஸ்ப்ளோரேஷன் சர்வே தரவுகளை பயன்படுத்தி பால்வெளி மண்டலத்தோட மையப்பகுதியோட இதுவரை கண்டிராத மிகப்பெரிய புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த ACS திட்டத்தோட பால்வெளி மண்டல புகைப்படம் மனித குலம் தனது சொந்த விண்மீன் மண்டலத்தோட மையப்பகுதியை புரிந்து கொள்வதற்கான ஒரு மாபெரும் பாய்ச்சல். அந்த பிரபஞ்சத்தோட மையப்பகுதியிலிருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்று மையப்பகுதிக்குள்ள வருவோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி பக்கத்துல இருக்கிற நெய்க்குப்பை மற்றும் புதூர் உத்தமனூர் கிராமங்கள்ல 2 சமண தீர்த்தங்கலர் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓ, சமண சிற்பங்களா? எந்த காலத்தைச் சேர்ந்தது இது?
தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது பிற்கால சோழர் காலத்தைச் சேர்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிற்பங்கள் தியான நிலையில, அதாவது அர்த்த பரியங்காசனத்துல இருக்கு. அர்த்த பரியங்காசனம், இத நோட் பண்ணிக்கணும். ஆமா. அப்புறம் நீண்ட காது மடல்கள், தலைக்கு மேல முக்குடைகளோட இது காணப்படுது. இதோட உயரம் முறையே 80 சென்டிமீட்டர் மற்றும் 112 சென்டிமீட்டர். இப்ப பாத்தீங்கன்னா சோழர்கள் அப்படின்னாலே நமக்கு உடனே சிவபெருமானும் பிரம்மாண்டமான சிவன் கோயில்களும் தான் ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா. ஆனா பிற்கால சோழர் காலத்திலயும் சமண சமயம் தமிழ்நாட்டுல, குறிப்பா திருச்சி மாதிரியான பகுதிகள்ல எப்படி ஆழமா வேரூன்றி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சிற்பங்கள் மிகச்சிறந்த வரலாற்றுச் சான்றுகள். அந்த நீண்ட காது மடல்களும் முக்குடையும் சமண தீர்த்தங்கரர்களோட தனித்துவமான அடையாளங்கள். அர்த்த பரியங்காசனம்ங்கிறது ஒரு தியான நிலை. இதையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். சூப்பர். வரலாற்றுல வளங்களை எப்படி நிர்வகிச்சாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு தேசிய பொருளாதாரத்துல அத்தியாவசிய பொருட்கள் எப்படி நிர்வகிக்கப்படுதுன்னு பார்ப்போம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி காரணமா திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு, அதாவது எல்பிஜி, தடையின்றி கிடைக்கிறத உறுதி செய்ய 2026ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல இந்திய அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கு. மார்ச் 2026லயா? ஆமா, 2026 மார்ச் 5 அன்னைக்கு எல்பிஜி உற்பத்தி அதிகப்படுத்துமாறு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. பதுக்களை தடுக்கவும் இருப்பு வரம்புகளை ஸ்டாக் லிமிட்ஸ் விதிக்கவும் இந்த சட்டம் அனுமதிக்குது. ஒரு சின்ன ரிமைண்டர், இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2025ல கோதுமை விலையை கட்டுப்படுத்த இதே சட்டம் பயன்படுத்தப்பட்டது. கரெக்ட். எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அரசாங்கம் திடீர்னு இப்படி ஒரு சட்டத்தை பயன்படுத்தும் போது, ஐயோ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வரப்போகுதோ அப்படின்னு மக்கள் மத்தியிலே இது ஒரு செயற்கையான பீதியை உருவாக்காதா? 5 அப்படிங்கிறது அரசை பொறுத்தவரை ஒரு சேஃப்டி வால்வ், அதாவது ஒரு பாதுகாப்பு வால்வு மாதிரி செயல்படுது. எப்படி? உலகளாவிய சந்தையில எரிசக்தி நெருக்கடி வரும்போது பெரிய நிறுவனங்களோ இல்ல விநியோகஸ்தர்களோ அதிக லாபத்துக்காக எல்பிஜிய பதுக்கி வைப்பாங்க. அந்த பதுக்கலை தடுத்து சாமானிய மக்களுக்கு நியாயமான விலையில பொருள் தொடர்ந்து கிடைக்கிறத உறுதி செய்யவே அரசாங்கம் முன்கூட்டியே இந்த சட்டத்தை பயன்படுத்துது. ஓ, அப்ப இது முன்தடுப்பு நடவடிக்கையா? ஆமா, இது மக்கள் கிட்ட பீதியை உருவாக்குறதுக்காக இல்ல, மாறாக சந்தையோட பீதியை பயன்படுத்தி நடக்கிற வணிகச் சுரண்டலை தடுக்கிறதுக்கான அரசு நடவடிக்கை. கிளியரா புரியுது. பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளை அரசு சட்டங்கள் மூலமா தடுத்துறது. ஆனா மனித உடலுக்குள்ள நடக்கிற வளர்ச்சிதை மாற்ற சுகாதார நெருக்கடியை, அதாவது மெட்டபாலிக் ஹெல்த் கிரைசிஸை எப்படி தடுப்பது? அது ஒரு பெரிய சவால் தான். ஆமா, சர்வதேச செய்திகள்ல GBOD குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி 1990-2023 அறிக்கை வெளியாகியிருக்கு. ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அதிக வளர்ச்சிதை மாற்ற நோய் சுமையை கொண்டுள்ளன அப்படின்னு அந்த அறிக்கை எச்சரிக்குது. இதுல டேலீஸ் அப்படிங்கிற ஒரு அளவீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. டேலீஸ், டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். ஆமா, அதாவது பல காரணிகளால் ஏற்படும் ஆயுட்கால இழப்புகள். 2023ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவுல டைப் 2 நீரிழிவு நோய் மூலமா 21 மில்லியன் டேலீஸ் மற்றும் 5.8 லட்சம் இறப்புகள் பதிவாகியிருக்கு. அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் காரணமா 3.8 கோடி டேலீஸ் மற்றும் 15.7 லட்சம் இறப்புகள் நடந்திருக்கு. பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை இந்த டாலீஸ் அளவீடு மிக மிக முக்கியமானது. ஒரு காலத்துல நாம மார்டாலிட்டி ரேட், அதாவது இறப்பு விகிதத்தை வச்சு மட்டுமே சுகாதாரத்தை அளவிட்டோம். ஆனா டாலீஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில கழிக்கிற ஆண்டுகளையும் அகால மரணத்தால அவன் இழக்கிற ஆண்டுகளையும் சேர்த்து அளவிடுது. ஒரு நாட்டோட உண்மையான மனிதவள இழப்பை இது துல்லியமா காட்டும். அந்த வகையில இந்த டேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் தவிர அதிக உடல் நிறை குறியீடு, அதாவது ஹை BMI, குறைந்த அடர்த்தி லிப்போபுரத கொழுப்பு, லோ LDL, அப்புறம் MASLD, இதெல்லாமே இந்தியர்களை அச்சுறுத்தும் முக்கிய பிரச்சனைகளா சொல்லப்பட்டிருக்கு. இளைஞர்கள் அதிகம் இருக்கிற ஒரு நாட்டுல இப்படிப்பட்ட தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பெருகுச்சுன்னா அது வெறும் மருத்துவ பிரச்சனை மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையும் கூட. இதை நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல மனிதவள மேம்பாடு பத்தின கட்டுரைகள்ல ஆழமா விவாதிக்கலாம். சரி, மனித உடல் சந்திக்கிற சவால்களை பார்த்தோம். இனி விண்வெளி தொழில்நுட்பத்துல இந்தியா சந்திக்கிற சவால்களையும் சாதனைகளையும் பார்ப்போம். மிகவும் தாழ்புவி வட்ட சுற்றுப்பாதை, அதாவது VLEO, வெரி லோ எர்த் ஆர்பிட். இதே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக். ஆமா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BL மற்றும் பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ்
இந்த 2 நிறுவனங்களும் இந்த VLEO செயற்கைக்கோள் அமைப்புகளை உருவாக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சைன் பண்ணியிருக்காங்க. VLEO அப்படிங்கிறது பூமிக்கு மேல வெறும் 150 கிலோமீட்டர் முதல் 450 கிலோமீட்டர் வரையிலான உயரத்தை குறிக்குது. இது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால சிக்னல் ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. மிகச்சிறந்த படத்தெளிவும் வேகமான சிக்னலும் கிடைக்கும். ஆனா வளிமண்டல இழுவிசைய அட்மாஸ்பியரிக் டிராக எதிர்கொள்ள இதுக்கு மேம்பட்ட உந்துவிசை, அதாவது ப்ரொபல்ஷன் அமைப்புகள் தேவை. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, பொதுவா வளிமண்டல இழுவிசைய நாம ஒரு தடையா தான் பார்ப்போம். ஆனா ஒருவேளை இந்த VLEOல ஒரு சேட்டலைட் செயலிழந்தால் அந்த இழுவிசையே அதை கீழே இழுத்து வளிமண்டலத்திலேயே எரிச்சு அழிச்சிடும். இத விண்வெளியில குப்பைகள் சேராம தடுக்கிற ஒரு செல்ஃப் கிளீனிங் தொழில்நுட்பம்னு தாராளமா சொல்லலாம். மிகச் சரியான பார்வை இது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல விண்வெளி கழிவுகள், ஸ்பேஸ் டெப்ரீஸ் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலா மாறியிருக்கு. பழைய சேட்டலைட்ஸ் ஒன்னோடொன்னு மோதுற ஆபாயம் அதிகம் இருக்கு. ஆமா. அப்படிப்பட்ட சூழல்ல வளிமண்டல இழுவிசையே ஒரு கழிவு மேலாண்மை தீர்வா மாத்துறது இந்த VLEOவோட மிகப்பெரிய சிறப்பம்சம். இது இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் டெலிகாம் பயன்பாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல உதவும். சூப்பர். விண்வெளியில குப்பைகளை தடுக்கிறத பத்தி பேசிட்டோம். அப்போ பூமியில இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது புது டெக்னாலஜி வந்திருக்கா? ஆமா, அதுக்கும் ஒரு தீர்வு வந்திருக்கு. கனடாவோட வாட்டர்லூ பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் வெறும் சூரிய ஒளியை மட்டும் பயன்படுத்தி, அதாவது போட்டோ கேட்டாலிசிஸ் ஒளிச்சேர்க்கை முறை மூலமா நெகிழி கழிவுகளை அசிட்டிக் அமிலமா வினிகரமாக்குற புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அட, பிளாஸ்டிக்ல இருந்து வினிகரா? ஆமா, அதுவும் அரை வெப்பநிலையிலேயே எந்த ஒரு தீங்கு விளைவிக்கிற ரசாயனங்களும் இல்லாம இது நடக்குது. PVC, PE, PET, PP அப்படின்னு 4 வகையான நெகிழிகளை இதை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வினிகரை உணவு, மருந்து, அப்புறம் நெகிழி சார்ந்த தொழில்கள்ல திரும்ப பயன்படுத்தலாம். இந்த ஒளிச்சேர்க்கை முறை போட்டோ கேட்டாலிசிஸ் எப்படி ஒரு ஒட்டுமொத்த பார்வையே மாத்துதுன்னு, அதாவது ஒரு கேம் சேஞ்சரா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இதுவரைக்கும் பிளாஸ்டிக்கை எரிச்சா நச்சு புகை வரும், புதைச்சா பல 100 வருஷமா மட்காது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா அந்த நச்சு பொருளை சூரிய ஒளிய பயன்படுத்தி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் இல்லாம வினிகர் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா மாத்துறது வட்ட பொருளாதாரத்தோட சர்க்குலர் எக்கானமியோட உச்சபட்ச வெற்றி. இது ஃபுல்லா நடைமுறைக்கு வந்தா பிளாஸ்டிக் கழிவு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பூமியை சுத்தம் செய்யற இந்த நியூஸோட காட்டு சுத்தம் செய்யற ஒரு விலங்கோட செய்தியும் நாம பார்க்கலாம். புலம்பெயரும் வனவிலங்கினங்களின் பாதுகாப்பு ஒப்பந்தம் CMS கீழ் வரிக்கழுத புலிகளை, அதாவது ஸ்ட்ரைப்டு ஹையினாவை இணைப்பு 1 மற்றும் 2ல சேர்க்க தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகள் முன்மொழிஞ்சிருக்காங்க. இது பிரேசிலோட காம்போ கிராண்டேல 2026 மார்ச் 23 முதல் 29 வரை நடக்க போற CMS COP15 மாநாட்டில் விவாதிக்கப்படும். இணைப்பு 1 அப்படிங்கிறது ஒரு விலங்கிற்கான கடுமையான பாதுகாப்பு குறிக்கும். இணைப்பு 2 அப்படிங்கிறது சர்வதேச ஒத்துழைப்பு கோரும். தற்போதைய IUCN பட்டியல்ல வரிக்கழுது புலி அச்சுறுத்தல் நிலையை அண்மித்த இனம், அதாவது நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் 3 விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும். 1, CMS COP15 மாநாடு எங்க நடக்குது? பிரேசில்ல. 2, எந்த நாடுகள் முன்மொழிஞ்சாங்க? தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான். 3, வரிக்கழுது புலியோட முக்கியத்துவம் என்ன? உணவுச் சங்கிலியில, ஃபுட் செயின்ல இறந்த விலங்குகளை சாப்பிட்டு காட்ட நோய் தொற்று இல்லாம சுத்தம் செய்யற மிக முக்கியமான துப்புரவாளர் பணி இந்த வரிக்கழுது புலிகளோடது. அவை அழிஞ்சா ஒட்டுமொத்த வன சூழலியலையுமே அது பாதிக்கும். அதே சூழலியல் தொடர்பா இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் கார்பெட் புலிகள் காப்பகத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேற்கு தராய் வனப்பிரிவுல சுமார் 15 வருஷங்களுக்கு அப்புறம் சாம்பல் நிற கழுகு ஆந்தை டஸ்கி ஈகிள் அவுல் ஜோடி தென்பட்டிருக்கு. 15 வருஷம் கழிச்சா? ஆமா, இது ஸ்ட்ரிஜிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை. இது அடர்ந்த பழமையான காடுகளை மட்டுமே விரும்புற தன்மை கொண்டது. தற்போதைய IUCN பட்டியல்ல இது தீவாய்ப்பு கவலை குறைந்த இனம், அதாவது லீஸ்ட் கன்சர்ன் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான சூழலியல் குறியீடா பார்க்கப்படுது. நீங்க சொன்ன அந்த ஆரோக்கியமான சூழலியல் குறியீடு அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க கீவேர்டு. ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதியில 15 வருஷமா தென்படாத ஒரு பறவை மீண்டும் வருதுன்னா அந்த இடத்துல நிலையான இரைத்தளம் உருவாகி இருக்கணும், மனித இடையூறுகள் குறைஞ்சு அந்த வாழ்விடம் தன்னைத்தானே புதுப்பிச்சிருக்கணும் அர்த்தம். இது கார்பெட் வனப்பகுதி நிர்வாகத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஒரு பக்கம் இப்படி வனங்கள் தங்களை புதுப்பிச்சாலும் ஒட்டுமொத்த உலகளவுல நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு.
உலகின் புலம்பெயர்ந்த இனங்களின் நிலை பற்றிய 2026ஆம் ஆண்டிற்கான UNEP-CMS இடைக்கால அறிக்கை ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை சொல்லுது. தகவல் அது? சிஎம்எஸ் ஒப்பந்தத்துல பட்டியலிடப்பட்டுள்ள 1189 இனங்கள்ல சுமார் 49% எண்ணிக்கை வேகமா குறைஞ்சு வருது. அதுல 24% இனங்கள் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போற ஆபாயத்துல இருக்கு. வாழ்விட இழப்பு, மனிதர்களோட அதிகப்படியான சுரண்டல், உட்கட்டமைப்பு மேம்பாடு, அப்புறம் அதிதீவிர பறவை காய்ச்சல் H5N1 ஆகியவை இதுக்கான முக்கிய காரணங்களா சொல்லப்பட்டிருக்கு. 49% புலம்பெயர்ந்த இனங்கள் அழிஞ்சு வருது அப்படிங்கிறது மனித குலத்துக்கு அடிக்கப்பட்டிருக்க இறுதி எச்சரிக்கை மணி. பறவைகளும் விலங்குகளும் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு புலம்பெயர்லன்னா உலகளாவிய மகரந்த சேர்க்கை, விதைகளை பரப்புவது மாதிரியான இயற்கையோட அடிப்படை சமநிலை முற்றிலுமா சீர்குலைஞ்சிடும். இயற்கையோட வலைப்பின்னல் அருந்து போனா மனுஷனோட உள்கட்டமைப்பு மேம்பாடுகளால எந்த பயனும் இருக்காது. அந்த உள்கட்டமைப்பு மற்றும் மனித மேம்பாடு குறித்த மாநில திட்டங்கள் மற்றும் விருதுகளுக்குள்ள நுழைவோம். குஜராத்தோட அகமதாபாத்ல இருக்கிற GUSCEல பெண் தொழில்முனைவோர் ஆதரிப்பதற்காக ஹேர் ஸ்டார்ட் 5.0 அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது பெண்களுக்கு வழிகாட்டுதலையும் சந்தை அணுகலையும் வழங்குது. பெண்களை மையப்படுத்திய திட்டங்களுக்கு, உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸுக்கு போட்டித் தேர்வுகள்ல எப்பவுமே தனி முக்கியத்துவம் உண்டு. ஹர் ஸ்டார்ட் 5.0 அப்படிங்கிறது குஜராத் மாநிலம் மற்றும் GUSCE அமைப்புடன் தொடர்புடையது அப்படிங்கறது தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து KV சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம். இவர் இந்தியாவோட முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரா இருந்தவர். இப்போ IMF நிர்வாக இயக்குனரா இருக்கார். இவருக்கு சிகாகோ முன்னாள் மாணவர் விருது 2026 வழங்கப்பட்டிருக்கு. 85 ஆண்டுகால வரலாற்றுல இந்த உயரிய விருதை பெற முதல் இந்திய பொருளாதார நிபுணர் இவர்தான் அப்படிங்கறது நமக்கெல்லாம் பெருமை. கண்டிப்பா பெரிய பெருமைதான். இதோடு தொடர்புடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டும் ஹுருன் பணக்காரர்கள் பட்டியல் 2026 வெளியாகியிருக்கு. இதுல 308 பில்லியனர்களுடன் உலக அளவுல அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்திய பில்லியனர்களோட மொத்த சொத்து மதிப்பு 10% அதிகரிச்சு 112.6 ட்ரில்லியன் ரூபாயை எட்டியிருக்கு. ஓ. முகேஷ் அம்பானி 9.8 ட்ரில்லியன் ரூபாயோட முதலிடத்திலையும், கௌதம் அதானி 7.5 ட்ரில்லியன் ரூபாயோட 2வது இடத்துலையும் இருக்காங்க. ரோஷ்னி நாடார் மல்ஹோத்ரா முதல் 10 பட்டியல்ல இருக்கிற ஒரே பெண்மணி. நகரங்களை பொறுத்தவரை 95 பில்லியனர்களோட மும்பை முதலிடத்துல இருக்கு. ஒரு பக்கம் KV சுப்பிரமணியன் அவங்கள மாதிரி ஆட்களோட கொள்கை ரீதியான பங்களிப்பு, மறுபக்கம் ஹுருன் பட்டியல்ல இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறியிருப்பது, இது ரெண்டும் இந்தியாவோட பொருளாதார வலிமைய காட்டுது. அதே நேரம் செல்வ குவிப்பு, வெல்த் கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுல நடக்குது அப்படிங்கறதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. ரோஷ்னி நாடார் அவங்க பேரும் அந்த 112.6 ட்ரில்லியன் டேட்டாவும் ரொம்ப முக்கியம். இந்த தனியார் சொத்து குவிப்பிலிருந்து பொதுமக்களுக்கான அரசு திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப குறியீடுகளுக்குள்ள போவோம். முதலாவது மூன்ஷாட் திட்டம், மூன்ஷாட் ப்ராஜெக்ட். இது IASC மற்றும் பிரதீக்ஷா அறக்கட்டளை இணைந்து உருவாக்கிய ஒரு லட்சிய திட்டம். மூன்ஷாட் திட்டம் இது எதை பத்தினது? பக்கவாதத்திற்கு பிந்திய மனிதர்களோட மறுவாழ்வுக்கு உதவுற AI சார்ந்த மூளை கோப்ராசஸர்களை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். க்ளோஸ்டு லூப் நரம்பியல் கருவிகள் மூலமா மூளையோட சிக்னல்களை குறிநீக்கம் செஞ்சு நரம்பு மண்டலத்தை தூண்டுறது தான் இதோட செயல்பாடு. இதை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. AI மூலமா மூளைக்கு சிகிச்சை அளிக்கும் அறிவியலோட உச்சம் இது. ஆமா. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இப்படிப்பட்ட அதிநவீன மூன்ஷாட் திட்டம் சாதாரண சாமானிய மக்களுக்கு எளிதில் போய் சேருமா? அது ரொம்ப இயல்பான கேள்விதான். எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பமும் ஆரம்ப கட்டத்துல அதிக செலவு பிடிக்கிற ஒன்னாதான் இருக்கும். ஆனா இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாட்டுல IASC மாதிரியான அரசு சார்ந்த நிறுவனங்கள் இத்தகைய ஆராய்ச்சிகள்ல ஈடுபடும்போது லாங் டேர்ம்ல கண்டிப்பா அவை மலிவான விலையில மாற்றுத்திறனாளிகளுக்கும் சாமானிய நோயாளிகளுக்கும் சென்றடையும் அப்படிங்கிறது தான் அறிவியலோட வரலாறு. இது ஒரு ஆரம்ப புள்ளிதான். நீங்க சொல்றது உண்மைதான். அரசு தளங்கள் சாமானியர்களுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறதுக்கு ஸ்வயாட் திட்டமே ஒரு சான்று. இந்த திட்டம் பிப்ரவரி 19, 2019 அன்னைக்கு GEM கவர்ன்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் மூலம் தொடங்கப்பட்டது. இது இப்போ தன்னோட 7வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. ஸ்டார்ட் அப்கள், பெண் தொழில் முனைவோர், இளைஞர்கள் மற்றும் குறு சிறு நிறுவனங்களை பொது கொள்முதல்ல உள்ளடக்கிறது தான் இதோட நோக்கம்.
அரசாங்கம் செய்யற கொள்முதல்ல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்காம அடிமட்டத்துல இருக்கிற சிறு நிறுவனங்களுக்கும், அதாவது எம்எஸ்எம்இஸ்க்கும் இணைய வழியில வாய்ப்பளிப்பது தான் இந்த ஸ்வயாட் திட்டத்தோட வெற்றி. இது பொருளாதார பரவலாக்கத்திற்கு, எக்கனாமிக் டீசெசிலைசேஷனுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். ஃபைனலா, மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 முக்கிய திட்டங்கள் மற்றும் ஒரு சுற்றுச்சூழல் குறியீடு. திவ்யாங் சஹாரா யோஜனா. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன உதவி உபகரணங்களை வழங்குவதோடு ALICOMO நிறுவனத்தோட இணைந்து செயற்கை நுண்ணறிவை உட்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்குது. அடுத்து திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. இது அவங்களுக்கு திறன் பயிற்சிகள் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை அளிக்குது. கடைசியா தேசிய நெடுஞ்சாலை பசுமை போர்வை குறியீடு NHGCI 2025-26. இதை NHAயும் ISROவும் இணைந்து செயல்படுத்துறாங்க. செயற்கைக்கோள் சென்சார்கள் மூலமா குளோரோஃபில் அளவை கணக்கிட்டு சுமார் 30,000 கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில உள்ள பசுமை பரப்பை மதிப்பீடு செய்யற பிரம்மாண்டமான திட்டம் இது. விண்வெளியில இருக்கிற ISROவோட சென்சார்கள் பூமியில இருக்கிற நம்ம நெடுஞ்சாலைகளோட ஓரத்துல எவ்வளவு மரங்கள், எவ்வளவு குளோரோஃபிலோட இருக்கு அப்படிங்கறத துல்லியமா கணக்கிடுது. தொழில்நுட்பத்தை எப்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்போட இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. நாமும் இன்றைய பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பிளாஸ்டிக் கழிவை வினிகரா மாத்துறதும், AI மனித மூளையோட இணைக்கிறதும், விண்வெளியிலிருந்து நெடுஞ்சாலை மரங்களை கண்காணிக்கிறதும் இன்னைக்கு சாதாரணமா சாத்தியமாகிருக்கு. ஆமா. ஆனா அதே நேரத்துல 49% புலம்பெயர்ந்த உயிரினங்கள் அழிவோட விளிம்பில் நிக்குது. சற்று சிந்திச்சு பாருங்க. தொழில்நுட்பத்துல இவ்ளோ பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துற நாம நம்மை சுற்றியுள்ள இயற்கையோட வலைப்பின் நிலை அறுத்துக்கிட்டு தான் எதிர்காலத்தை கட்டி எழுப்புறோமா? நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியா உங்க மேசைகள்ல நீங்க எடுக்க போற முடிவுகள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியையும் இயற்கை பாதுகாப்பையும் எப்படி சமநிலைப்படுத்த போகுது? இது நீங்க தேர்வுக்கு படிக்கும்போது கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. கண்டிப்பா. TNPSC தேர்வுல உறுதியான வெற்றி பெற தகவல்களை வெறுமனே மனப்பாடம் செய்யாம அதோட வேர்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றே தொடருங்கள் உங்கள் பயணத்தை. ராமேக்ஸ் அகாடமி வழங்குற நடப்பு நிகழ்வுகள் குறிப்புகள்ல இருக்கிற எந்த ஒரு சிறு தகவலையும் நீங்க தவற விடாம இருக்க தினசரி அப்டேட்டுகளுக்கு ராமேக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து படிப்போம், ஆழமா புரிஞ்சுக்குவோம்.